Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாலோ இல்ல ஏற்கனவே நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாலுமே கண்டிப்பா சிஸ்டம் டிசைன் பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிஸ்டம் டிசைன் பத்தின அடிப்படையான விஷயங்களை எளிமையான முறையில தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. வெல்கம் பேக். இப்போ உங்களுக்கு மாடி வீடு கட்டுறதுக்கு, அதாவது 2 மாடி 3 மாடி அந்த மாதிரி வீடெல்லாம் கட்டுறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஆனால் உங்கள்கிட்ட இப்போ ஒரு ஃப்ளோர் கட்டுறதுக்கு தான் பணம் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறீங்க. பிளான் பண்ணும்போது இப்போ இன்ஜினியர் கேட்குறாரு, சார் எந்தளவு நம்ம அஸ்திவாரம் தோண்டணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்லாம் மாறும், நீங்கள் எந்த அளவுக்கு அஸ்திவாரம் தோண்டணும்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, எனக்கு ஒரு மாடி கட்டுற அளவுக்கு தான் பணம் இருக்குது, எனக்கு அந்தளவுக்கு அஸ்திவாரம் தோண்டிங்கன்னா போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லி இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு பணம் சேருது, உங்களுக்கு அதே இடத்துல மேலே வீடு கட்டணும்னு ஆசை வருது. அப்போ உங்களால் மேலே வீடு கட்டுறதுக்கு பணம் இருந்தாலுமே இப்படி வீடு கட்டணும்னா அஸ்திவாரம் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும்தான், ஒரு ஃப்ளோருக்கு மட்டும்தான் ஆரம்பத்தில் போட்டிருக்கீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் மறுபடியும் வீடெல்லாம் இடித்து தோண்டி அஸ்திவாரத்தை மறுபடியும் பெருசு பண்ண வேண்டிய நிலை வரும். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே உங்கள்கிட்ட ஒரு ஃப்ளோர் கட்டுற அளவுக்கு தான் பணம் இருந்தாலுமே நீங்கள் இன்ஜினியர் என்ன சொல்லலாம், எனக்கு எதிர்காலத்தில் ஒரு 2-3 மாடி கட்டுறதுக்கு ஆசை இருக்குங்க, அந்தளவுக்கு நான் சம்பாதிப்பேன், ஆனால் இப்போ எங்கிட்ட பணம் இல்லை. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா அஸ்திவாரத்தை ஒரு 2-3 மாடி கட்டினாலும் தாங்குற அளவுக்கு அஸ்திவாரம் தோண்டிடுவோம் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நீங்கள் தோண்டுறீங்க. ஒரு மாடி கட்டுறீங்க, எதிர்காலத்தில் பணம் வருது, 2-3 மாடி ஈஸியாக கட்டிடலாம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த கட்டுற வீடை எதிர்காலத்தில் தொலைநோக்கு பார்வையில் யோசித்து அதற்கு என்னென்ன தேவைகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பூர்த்தி செய்ய மூலமா இப்போ உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் தேவைங்கிறது இப்போதைய தேவை, அதை கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும். ரெண்டாவது, எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வரலாம் அப்படிங்கிறத யோசித்து அதையும் பூர்த்தி செய்கிற மாதிரி ஆரம்பத்திலே நீங்கள் டிசைன் பண்ணி பிளான் பண்ணி வீடு கட்டுற தொடங்குறீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை உருவாக்கும் போது அன்றைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் ஏற்பட போகிற மாற்றங்களை, தேவைகளை மனதில் கொண்டு ஒரு தொலைநோக்கு பார்வையில் அதற்கு அடாப்ட் ஆகிற மாதிரி, அதற்கேற்ப மாற்றிக்கொள்ளும், சுலபமாக மாற்றிக்கொள்ளும் விதத்தில் இப்போவே நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை டிசைன் பண்ணணும். அதை தான் சிஸ்டம் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் டிசைனில் ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன் அப்படின்லாம் இருக்குது. நம்ம அந்தளவு டீட்டெயில் போக வேண்டாம். பட் இந்த சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறத சில பேராமீட்டர்ஸ் வச்சு டிசைன் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். நம்ம அதில் முதல்ல பார்க்க போகிற பேராமீட்டர் ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு என்னென்னா, ஒரு மிஷினோட பவரை அதிகப்படுத்துது, அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனோட பவரை அதிகப்படுத்துறது. எந்த இடத்துல இந்த மாதிரி தேவைகள் ஏற்படும்னா, இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உருவாக்கி நீங்கள் அதை சர்வரில் டிப்ளாய் பண்ணுறீங்க, ஒரு க்ளவுட் சர்வரில் டிப்ளாய் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஆரம்பத்தில் அந்த க்ளவுட் சர்வரோட கான்ஃபிகரேஷன், அது க்ளவுட் சர்வர் அப்படிங்கிறதும் ஒரு கம்ப்யூட்டர் தான், ஆனால் நம்மகிட்ட இல்லாமல் அது ரிமோட்டாக வேற ஒரு இடத்துல இருக்கும். அது இன்டர்நெட் மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த கம்ப்யூட்டரோட கெப்பாசிட்டி ரேம்னு மட்டும் எடுத்துக்கோம். ரேம் கெப்பாசிட்டி ஒரு 8 GB ரேம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். எடுத்துக்காட்டுக்கு நிறைய விஷயங்கள் அந்த கம்ப்யூட்டரோட பவரை நிர்ணயிக்கும். பட் நம்ம இங்கே ஈஸியாக புரிஞ்சுக்கிறது 8 GB ரேம் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ ஆரம்பத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் 20 பேர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ அந்த 8 GB ரேம் ஈஸியாக யூஸ் ஆகுது. இன்டர்நெட் மூலிமா நிறைய பேர் அந்த சர்வரில் இருக்கிற நம்மளோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த 5-10 இருந்தது ஒரு நாளைக்கு 100-200 பேர் அப்படின்னு மாறுதுன்னு, 200 பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்க அந்த சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோம். இப்போ என்ன ஆகுனா, அந்த 8 GB ரேம்னால தாக்கு பிடிக்க முடியல, அப்படியே ரொம்ப ஸ்லோவாகுது, உங்களோட சாஃப்ட்வேர் ஸ்லோவாக இயங்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் உங்களோட சர்வரில் இருக்கிற கம்ப்யூட்டரோட பவரை அதிகப்படுத்தணும். ஒரு 16 GB ரேம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 16 GB ரேம் கொஞ்ச நாளைக்கு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 20,000 பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுனா, நீங்கள் மேக்ஸிமம் ஒரு எத்தனையோ ஒரு லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட்டரில் ஒரு 512 GB ரேம் கெப்பாசிட்டி வரை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 512 GB தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் நீங்கள் பண்ணது எல்லாம் வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சர்வரில் இருக்குது, அந்த ஒரு கம்ப்யூட்டரோட பவரை நம்ம ரேம் மூலிமா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஒரே கம்ப்யூட்டரோட பவரை நீங்கள் அதிகப்படுத்துறீங்க. இதே நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம்னா, இதை இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கம்ப்யூட்டரை 512 GB வைக்கிற மாதிரி நீங்கள்
இன்னொரு கம்ப்யூட்டரை இன்னொரு 512 ஜிபியில் இன்னொரு கம்ப்யூட்டர் நீங்கள் பேரலாக வைக்கிறீங்க. இப்போ என்ன ஆகுனா ஒரு கம்ப்யூட்டர் வேலை செய்கிறது இல்லாமல் உங்களோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சர்வரில் 2 கம்ப்யூட்டரில் வேலை செய்யுது. இப்போ என்ன ஆகும், நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணாங்க. இன்னும் அது ஆளுக அதிகமாக என்ன ஆகுனா நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட பவரை அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக பக்கத்தில் பேரலாக நிறைய கம்ப்யூட்டர் வச்சுட்டு போகிறீங்க. அது எல்லா கம்ப்யூட்டர்லையும் உங்களோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை போட்டு நீங்கள் யூசர்ஸுக்கு கொடுக்குறீங்க. இப்படி நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை அதிகப்படுத்துறது வந்து ஹாரிசான்டல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கம்ப்யூட்டரோட பவரை நீங்கள் ஆரம்பத்தில் அதிகப்படுத்துக்கு பார்த்தீங்களா, அது வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங். இதுவே நீங்கள் நிறைய கம்ப்யூட்டர்ஸை பேரலாக வச்சு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இயங்க வைக்கிறது வந்து ஹாரிசான்டல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த நம்மளோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இயங்குகிற சர்வர் அந்த கம்ப்யூட்டரோட பவரை அதிகப்படுத்துகிறோம். இதை தான் வந்து ஸ்கேலபிலிட்டியில் 2 விதம், வெர்டிக்கல் ஸ்கேலிங், ஹாரிசான்டல் ஸ்கேலிங். இந்த மெத்தடில் உங்களோட கம்ப்யூட்டரை எதிர்காலத்திற்கு தேவைக்கேற்ப ஸ்கேலபிளாக அதிகப்படுத்திக்கலாம். தேவை குறையும் போது அந்த ஸ்கேலபிலிட்டியை வந்து நீங்கள் குறுகவும் செய்யலாம். நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை குறைக்கலாம், பவரை குறைக்கலாம். இதில் என்ன பிரச்சனை, நீங்கள் ஸ்கேலபிலிட்டி அதிகமான உங்களோட காஸ்ட் அதிகமாகும். அதனால் யூசர்ஸ் நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் கம்ப்யூட்டருக்கு செலவு பண்ணலாம். யூசர்ஸ் கம்மியாகும் போது நீங்கள் ஸ்கேலபிலிட்டியை குறைச்சிக்கிறது நல்லது. இந்த கான்செப்ட்ஸ் வந்து சிஸ்டம் டிசைனில் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது லோட் பேலன்சிங். இப்போது நான் வந்து ஹாரிசான்டல் ஸ்கேலிங் பற்றி முன்னாடி சொன்னேன். என்ன ஆச்சுன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு பதிலாக நம்ம சர்வரில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வச்சு நம்ம இயக்க வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து ஒரு 100 பேர் வராங்கன்னா நம்மகிட்ட ஒரு 5 கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 பேர்த்த மொத்தமாக கொண்டு போய் அந்த 5 கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா 20 பேராக பிரித்து 5 கம்ப்யூட்டருக்கு கொடுக்கலாம். குரூப்பாக பிரித்து 20 பேர்த்து ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கொடுத்தோம்னா என்ன ஆகுனா அந்த லோடு அப்படிங்கிறது அந்த பாரத்தை ஒரு கம்ப்யூட்டர் மேலே போடாமல் நம்ம 5 கம்ப்யூட்டரில் பிரித்து கொடுக்குறோம். ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி 5 கம்ப்யூட்டர் இருக்குது, 5 கம்ப்யூட்டர் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்தாமல் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் பயன்படுத்தினோம்னா அது வந்து அந்தளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது. அதுபோல் 5 கம்ப்யூட்டர் பயன்படுத்தினா டீம் ஒர்க் மேக்ஸ் ட்ரீம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி வேகமாக நம்ம சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இயங்குற மாதிரி யூசர்ஸுக்கு தெரியும், டவுன் டைம் குறையும். இதை தான் வந்து லோட் பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லோடை ஒரு இடத்துல கொடுக்காம பேலன்ஸ் பண்ணி நிறைய இடத்துல கொடுக்குறதுக்கு. லோட் பேலன்சிங்கை 2 வகையாக பண்ணலாம். ஹார்ட்வேர் லோட் பேலன்சிங் சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் லோட் பேலன்சிங் சொல்லுவாங்க. இந்த லோட் பேலன்ஸை இயக்க வைக்கிறதுக்கு சில அல்காரிதம்ஸ் பயன்படுத்துவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ரவுண்ட் ராபின் அல்காரிதம், லீஸ்ட் கனெக்ஷன்ஸ் அல்காரிதம், ஐபி ஹேஷ் அல்காரிதம், லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம், இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். இந்த அல்காரிதம்ஸோட வேலை என்னென்னா லோட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த அல்காரிதமோட வேலை. நம்ம முன்னாடி சொன்னது ஹார்ட்வேர் லோட் பேலன்சிங், சாஃப்ட்வேர் லோட் பேலன்சிங். ஹார்ட்வேர் லோட் பேலன்சிங் என்னென்னா லோட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சில ஹார்ட்வேர் டிவைசஸை நம்ம பயன்படுத்துவோம். அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான முறை, ஆனால் அது வந்து செலவு அதிகம். இதுவே எங்கிட்ட வந்து நிறைய ஹார்ட்வேர் லோட் பேலன்ஸ்க்கு இல்லைன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் வச்சு கூட லோட் பேலன்ஸ் பண்ணலாம். அது வந்து செலவு கம்மி, பட் ஹார்ட்வேர் லோட் பேலன்சிங்கில் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ சிஸ்டம் டிசைன் பொறுத்தவரை 2வது முக்கியமான விஷயம் லோட் பேலன்சிங். நீங்கள் ஏஐ துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வலராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்களை கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலாக நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது. 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா
இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு ரெண்டையும் கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் சிஸ்டம் அவைலபிலிட்டி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ். சிஸ்டம் அவைலபிலிட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய யூசர்ஸ் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை பயன்படுத்தும் போது உங்களோட சிஸ்டம் வந்து உங்கள் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து டவுன் டைமாக இருக்கக்கூடாது. திடீர்னு லாகின் வந்து சர்வர் நாட் ஃபவுண்ட், இந்த சாஃப்ட்வேர் டவுனாக இருக்குது அப்படின்னு வந்துன்னா வந்து அதோட அவைலபிலிட்டியை அது பாதிக்கும். ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு என்னன்னா, உங்களோட சர்வர்லேயே ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி வந்து உங்களோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணப்பட்ட சர்வர் வந்து சமாளிக்குது அப்படிங்கிறது வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புரியுற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா, நம்ம முன்னாடி வந்து இந்த வெர்டிகல் ஸ்கேலிங், ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபால்ட் டாலரன்ஸ், சிஸ்டம் அவைலபிலிட்டி, இந்த ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கில் வெர்டிகல் ஸ்கேலிங்கில் எப்படி வந்து பயனளிக்குது, எப்படி ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது சிஸ்டம் அவைலபிலிட்டின்னு எடுத்துக்குவோம். இப்போ 5 கம்ப்யூட்டர் கிட்ட இருக்குது ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கில். திடீர்னு ஒரு கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்யாமல் போச்சுன்னா என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரெக்வஸ்ட் எல்லாம் நம்ம லோட் பேலன்சர் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, அது என்ன பண்ணுன்னா, ஓகே இந்த கம்ப்யூட்டர் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, நம்ம மீதி இருக்க 4 கம்ப்யூட்டருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பலாம்னு சொல்லிட்டு 4 கம்ப்யூட்டருக்கு அனுப்போம். அந்த ஃபால்ட்டான கம்ப்யூட்டர் வந்து அப்போ வேலை செய்யாமல் இருக்கும். பட் நம்ம யூசர்ஸ்க்கு வந்து எங்கள் 5 கம்ப்யூட்டர் வேலை செய்தா 4 கம்ப்யூட்டர் வேலை செய்தாங்கலாம் தெரியாது. அவங்களோட ரெக்வஸ்ட் ப்ராசஸ் ஆகி வருதாங்கிறது மட்டும் தெரியும். ஸோ அந்த சமயத்தில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த ஹரிசாண்டல் ஸ்கேலிங் பண்ணும்போது சிஸ்டம் அவைலபிலிட்டி வந்து அதிகரிக்கும். இதே வெர்டிகல் ஸ்கேலிங் அப்படிங்கிற போது அந்த ஒரு சிஸ்டம் தான் இருக்குது, பவர்ஃபுல்லான சிஸ்டம், ஒன்றில் பிரச்சனையாச்சுன்னா உங்களோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை டவுன் ஆன மாதிரி. ஸோ இந்த சிஸ்டம் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஹரிசாண்டல் ஸ்கேலிங் மூலிமா அதை வந்து இன்னும் அதிகப்படுத்த முடியும். இந்த ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு என்னென்னா, இதே தான் சிஸ்டம் அவைலபிலிட்டி ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்த மாதிரி தான். அந்த சிஸ்டமில் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அதனால அவைலபிள் இல்லாமல் போயிடுச்சு. அந்த சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்வஸ்ட்லாம் இன்னொரு சிஸ்டமுக்கு வந்து டைவர்ட் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டடாக அனுப்பப்படும். ஸோ இதை வந்து ஃபால்ட் டாலரன்ஸ். இப்போ வந்து சிஸ்டம் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். அதாவது எந்த அளவு பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ இந்த சிஸ்டம் அவைலபிலிட்டி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸை பற்றி யோசிச்சு நம்ம ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியமான விஷயம். சரி, நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சின்னா என்னென்னா, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது. இப்போ நம்ம ஹரிசாண்டல் ஸ்கேலிங் எடுத்துக்கலாம். நம்மளோட 5 சர்வர் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போது ஒரு ரெக்வஸ்ட் வருது, ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் வந்து 1000 ரூபா அப்படின்னு இருக்குது. அவர்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 ரூபா ஒரு பணம் எடுக்கிறாரு. சரிங்களா? அந்த 200 ரூபா பணம் எடுத்ததுக்கப்புறம் அவரோட பேலன்ஸ் 800 ரூபா அப்படின்னு ஆகும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அதை வந்து பண்ணிடுது. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்புறம் வந்து அவர் மறுபடியும் வந்து பணம் எடுக்க வராரு. அப்போ என்ன ஆகுனா, அந்த ரெக்வஸ்ட் வந்து ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் போகாமல் செகண்ட் கம்ப்யூட்டர் போகுது. செகண்ட் கம்ப்யூட்டரில் போகும்போது என்ன ஆகுனா, அவரோட அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட் கம்ப்யூட்டரில் 1000 800 அப்படின்னு மாறினது வந்து செகண்ட் கம்ப்யூட்டர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ தான் மறுபடியும் வர ரெக்வஸ்ட் ரெண்டாவது கம்ப்யூட்டர் போகும்போது மறுபடியும் ஒரு 200 ரூபா எடுக்கும்போது அந்த 800 200 கழிஞ்சு அவரோட பேலன்ஸ் 600 அப்படின்னு வரும். 600ன்னு ஆனதுக்கப்புறமே என்ன ஆகுனா, அது வந்து நம்ம இன்னும் எல்லா கம்ப்யூட்டர்லையும் அந்த 600 அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகணும். இதை வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய கம்ப்யூட்டர் பயன்படுத்தி ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டையும் டிராஃபிக்கு தகுந்த மாதிரி வேறு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் அனுப்பினாலுமே, ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டிரான்சாக்ஷன் மாற்றம் ஏற்பட்டதுன்னா அந்த ரிசல்ட்ஸ் வந்து எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு கம்ப்யூட்டரில் போய் ஆக்சஸ் பண்ணி வரனால அங்கே வந்து 200 ரூபா எடுத்து 800 ரூபா பேலன்ஸ்னு மாறிட்டு இன்னொரு கம்ப்யூட்டரில் அது மாறாமல் அங்கே வெறும் 1000 ரூபான்னு மறுபடியும் இருந்ததுன்னா கணக்கு தப்பாயிரும் இல்லையா? ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் டேட்டா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி எந்த ஒரு டேட்டா நம்ம வந்து சர்வரில் ஆக்சஸ் பண்ணி கொண்டு வர இருந்தாலுமே அந்த மாற்றம் சர்வரில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாமல் எல்லா கம்ப்யூட்டர்லையும் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகணும். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து சிஸ்டம் டிசைனை பொறுத்தவரை ரொம்ப அவசியம். அது எப்படி சமாளிக்கணும், எப்படி இயக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அதையெல்லாம் மனதில் கொண்டு நம்ம சிஸ்டம் டிசைனை உருவாக்குறது அவசியம். அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் லேட்டன்சி. லேட்டன்சி அப்படின்னு என்னென்னா, இப்போ வந்து நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், இன்புட் கொடுத்து ஒரு கொஷின் கேட்குறேன், அந்த கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் திருப்பி வரணும். அந்த ஆன்சர் நான் கொஷின் கொடுத்ததுக்கும் ஆன்சர் வர்றதுக்கும் இடையே உள்ள நேரத்தை வந்து லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு லேட்டன்சி கம்மியாக இருக்கோ அந்த அளவு ப்ராசஸிங் பவர் ஃபாஸ்ட்டாக இருக்குது, நமக்கு சீக்கிரம் டேட்டா கிடைக்குது, ரிட்ரைவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆன்லைனில் கேமிங்லாம் விளையாடும்போது சில நேரம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டக் ஆகிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்போம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து அது ஃபார்வர்டு போகிற மாதிரியே நமக்கு ஸ்க்ரீனில் காட்டும். இதுக்கு காரணம் வந்து அங்கே வந்து லேட்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட என்ன பண்ணலான்னா, சிஸ்டமோட பவரை அதிகப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோம். சரி, சப்போஸ் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னு வச்சுட்டோம்னா,
என்னோட சர்வர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்ததுன்னா எனக்கு நான் வீட்டிலேருந்து நான் வேலை செய்யும்போது டக்குன்னு சீக்கிரம் போயிட்டு வரும். இல்லை என்னோட சர்வர் வந்து அமெரிக்காவில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இங்கே ஒர்க் பண்ணேன்னா இந்த லேட்டன்சி அப்படிங்கிற நேரம் வந்து அதிகரிக்கும். ஏன்னா வந்து இங்கேருந்து யூஎஸ் வரைக்கும் அந்த நெட்வொர்க் போயிட்டு அதை காண்டாக்ட் ஆகிட்டு மறுபடியும் வரணும். ஸோ அப்போ வந்து உங்களோட சிஸ்டம் வந்து நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்களோட யூசர்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு அருகில் முடிந்த அளவு அவங்களோட அருகில் வந்து சர்வர்ஸை கொண்டு வர மாதிரி டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அது வந்து லேட்டன்சியை குறைக்கும். இது வந்து இந்த கேமிங்க்கு மட்டும் இல்லாமல் இந்த ரியல் டைமில் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணாமல் அங்கெல்லாம் வந்து இந்த லேட்டன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இந்த மாதிரி நிறைய பேர் ரியல் டைமில் பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை உருவாக்கும் போது லேட்டன்சியை பற்றி உங்கள் சிஸ்டம் டிசைனில் கருதுறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அடுத்த கான்செப்ட் வந்து கேஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷிங் அப்படின்னு என்னென்னா, இப்போ வந்து உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க, வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு யூஸராக இருக்கீங்க, அது வந்து கிளைண்ட் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து சர்வர் அப்படின்னு முன்னாடி சொன்னால் அது வந்து இன்னொரு லொக்கேஷனில் வேலை செய்யுது. அந்த கிளைண்ட் மெஷினான நம்ம சிஸ்டத்துலேருந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது இன்டர்நெட் மூலிமா சர்வருக்கு போயிட்டு டேட்டா ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வரும். இப்போது நீங்கள் ஒவ்வொரு டைமுமே எல்லா டேட்டாவையும் நீங்கள் சர்வரில் போய் எடுத்துகிட்டு வர தேவையில்லை. ஒரு டைம் நீங்கள் சர்வர்லேருந்து டேட்டாவில் எடுத்து வந்துட்டிங்கன்னா அதை வந்து உங்களோட கிளைண்ட் மிஷின் உங்கள் கம்ப்யூட்டரோட ரேம் மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னென்னா ஒவ்வொரு டைமுமே டேட்டா வந்து உங்கள் கிளைண்ட்லேருந்து இன்டர்நெட் மூலிமா சர்வரில் போய் ஹிட் ஆகிட்டு வராது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட சிஸ்டம் வந்து வேகமாக இயங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து சிஸ்டம் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வேகமாக எங்கே வைக்கிறதுக்கு பயனளிக்கப்படும். எல்லா டேட்டாவுமே கேஷில் வைக்க முடியாது. சில இன்ஃபர்மேஷன்ஸை கேஷில் வைக்கலாம், சில இன்ஃபர்மேஷனை சர்வரில் போய் தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த பாகுபாட்டை பண்ணுறது வந்து நீங்கள் சிஸ்டம் டிசைனில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். அப்புறம் அடுத்தது த்ரூபுட் அப்படின்னு என்னென்னா, ஒரு அமேசான் வெப்சைட்டை எடுத்துக்காட்டாக பார்ப்போம். இப்போ நார்மலான டேவாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா யூசர்ஸோட லாகின் பண்ணுற எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும். கம்மியாங்கிறத விட மற்ற நாள் காட்டிலையுமே கம்மியாக இருக்கும். எப்போ அதிகமாகும் பார்த்திங்கன்னா, இந்த கிரேட் இண்டியன் சேல் இல்லாட்டி ஒரு ஃபேமஸான ஒரு மொபைலில் இன்றைக்கி லான்ச் ஆகுது, அந்த லான்ச் டைம், இந்த மாதிரி சமயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ் லாகின் பண்ணுற எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாகும் போது அதை அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எப்படி தாக்கு பிடிக்குது அப்படிங்கிறத வந்து த்ரூபுட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விதமான லோட்ஸ் கொடுக்கும்போது இப்படி நம்ம சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இயங்கும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறது இந்த த்ரூபுட். ஸோ இதை வந்து சமாளிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துறோம்னா, முன்னாடியே பார்த்த அந்த ஹரிசாண்டல் ஸ்கேலிங், அதுக்கப்புறம் இந்த லோட் பேலன்சிங் அப்படின்னு பார்த்தோம், அப்புறம் இந்த கேஷ் மெமரி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து கலந்து இந்த த்ரூபுட்டை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ சிஸ்டம் டிசைனை வந்து பண்ணும்போது இந்த த்ரூபுட் எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் மனதில் கொண்டு டிசைன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு யாராவது வந்து சிஸ்டம் டிசைன் பற்றி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது வரைக்கும் எதுவுமே தெரியலனாலுமே இது வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இல்லை இதை தவிர வேறு ஏதாவது வீடியோ பற்றி நான் பேசணுன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். வரும் வீடியோக்குள்ளே அதை நான் வந்து பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வேறு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். அடுத்து கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.